முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மத்திய அரசுக்கு கொத்தடிமையாக உள்ளது திமுக. கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர திமுக நடவடிக்கை எடுத்துள்ளதா? மாநில உரிமைகளை யார் தாரை வார்த்தது என்பது குறித்து நேருக்கு நேர் விவாதிக்க முதல்வர் ஸ்டாலின் தயாரா என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சவால். மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம், உலகநேரி உயர் நீதிமன்ற மதுரை கிளை, உத்தங்குடி, பாண்டிக்கோவில் ஆகிய பகுதிகளில் உள்ள சாலையோரங்கள், நீர்நிலைகள், திறந்தவெளி கால்வாய்கள், காலி இடங்கள் ஆகிய இடங்களில் குப்பைகள் கொட்டினால் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். தொடர்ச்சியாக குப்பை கொட்டுவோர் மீது எச்சரிக்கை அறிவிப்பு விடுத்த 24 மணி நேரத்திற்குள் குப்பைகளை அகற்றாவிட்டால் அபராதம் விதிக்கப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மதுரை மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. தொகுதிகள் மறுசீரமைப்புக்கு எதிராக சென்னையில் மார்ச் 22ஆம் தேதி நடைபெறவுள்ள கூட்டத்திற்கு கர்நாடக முதல்வர் சித்தராமையாவுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருந்தார். அதில் கலந்து கொள்ள விரும்பினாலும் சில பணிகள் காரணமாக கலந்து கொள்ள இயலாத சூழல் உள்ளதால் கர்நாடக சார்பில் துணை முதல்வர் DK சிவகுமார் கலந்து கொள்வார் என கர்நாடக முதல்வர் சித்தராமையா அறிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்திற்கு RK மணி என்பவரை மாவட்ட செயலாளராக நியமிக்க எதிர்ப்பு தெரிவித்து தாவேக தலைவர் விஜயின் காரை தொண்டர்கள் மறித்ததால் பரபரப்பு. தமிழக முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மார்ச் 14ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு திமுக MLAக்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. நடப்பு நிதியாண்டில் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி 8% இருக்கும். தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் 2.78 லட்சம் ரூபாயாக அதிகரித்துள்ளது. இது தேசிய சராசரியை விட 1.64 மடங்கு அதிகம் என முதன்முறையாக தாக்கல் செய்யப்பட்ட தமிழ்நாட்டின் பொருளாதார ஆய்வறிக்கையில் தகவல். எதிர்க்கட்சித் தலைவரின் சவாலுக்கு முதல்வர் ஸ்டாலின் பதில் சொல்லியிருக்க வேண்டும். முதல்வர் ஸ்டாலின் பதில் சொல்லாமல் அமைச்சர் ரகுபதி ஏன் பதில் சொல்ல வேண்டும்? ரகுபதியை நாங்கள் அழைக்கவில்லை. அமைச்சர் ரகுபதியை அடையாளம் காட்டியதே அதிமுக தான். கட்சி கரைவேட்டியை மாற்றாமல் நாங்கள் உள்ளோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். தமிழ்நாட்டில் 52 கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் இருக்கின்றன. இதன் முழு செலவையும் மத்திய அரசு ஏற்று நடத்துகிறது. அங்கு பயிற்று மொழி என்பது ஆங்கிலம்தான். 2வது மொழியாக ஹிந்தி அல்லது சமஸ்கிருதம் இருக்கிறது. அங்கு கூட 3வது மொழியாக தமிழ் கற்றுக் கொடுக்கப்படவில்லை என்று முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். ஊட்டியில் வார நாட்களில் 6000 சுற்றுலா வாகனங்களையும் வார இறுதி நாட்களில் 8000 வாகனங்களையும் மட்டுமே அனுமதிக்க வேண்டும். கொடைக்கானலில் வார நாட்களில் 4000 வாகனங்களையும் வார இறுதி நாட்களில் 6000 வாகனங்களையும் மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சேலம் அரசு பொறியியல் கல்லூரியில் வெடிகுண்டு வைத்துள்ளதாக இமெயில் மூலம் மிரட்டல் வந்ததன் அடிப்படையில் கல்லூரியில் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனையில் ஈடுபட்டனர். கொடநாடு கொள்ளை வழக்கில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பாதுகாப்பு அதிகாரி பெருமாள் சாமி இன்று கோவை CBCID அலுவலகத்தில் ஆஜர். மாஜி திமுக MLAவின் மகன் உதயகுமார் உருவாக்கிய ரூபாய் குறியீட்டை ஒட்டுமொத்த பாரத தேசமே ஏற்றுக்கொண்டுள்ளது. ஆனால் 2025-26ஆம் நிதியாண்டிற்கான தமிழக அரசின் பொருளாதார ஆய்வறிக்கையில் ரூபாய் குறியீட்டிற்கு பதில் ரூ என்று பயன்படுத்தப்பட்டுள்ளது. தமிழர் உருவாக்கிய குறியீட்டை திமுக அரசு புறக்கணித்துள்ளது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சனம். பொருளாதார ஆய்வறிக்கையில் தேவநாகரி குறியீடு பயன்படுத்தப்படவில்லை. தமிழர் உருவாக்கினார் என்பதற்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் குற்றச்சாட்டுக்கு மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் பதில். விண்வெளியில் சிக்கியுள்ள சுனிதா வில்லியம்ஸை பூமிக்கு அழைத்து வரும் திட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டதாக நாசா அறிவித்துள்ளது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக SpaceX டிராகன் Crew 10 திட்டம் தற்காலிகமாக ஒத்திவைப்பு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் 8வது வார்டு பகுதியில் குடிநீர் செல்லும் வழித்தடத்தில் சாக்கடை குழாய் பதிக்கும் பணி நடப்பதாகவும் இதனால் குடிநீரில் கழிவுநீர் கலக்கும் வாய்ப்புள்ளதால் வேறு இடத்தில் கழிவுநீர் குழாய்களை பதிக்க வேண்டும் எனவும் திமுகவினர் போராட்டம். அப்போது ஒரு திமுக நிர்வாகி நிர்வாண போராட்டம் நடத்துவேன் என்று கூறி சட்டையை கயற்றியதால் பரபரப்பு.
நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டு பணியாளர் சுபாகர் மற்றும் பாதுகாவலர் அமல்ராஜுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அமல்ராஜ் துப்பாக்கி உரிமையை மீறியிருந்தால் அதை ரத்து செய்வது தொடர்பாக அரசு முடிவெடுக்கலாம். இருவரையும் இனி சிறையில் வைக்க தேவையில்லை என்று உயர்நீதிமன்றம் கருத்து. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே முத்தூர் பெரிய தோட்டம் பகுதியில் உள்ள வயதான விவசாய தம்பதி வெட்டிக்கொலை. தோட்டத்து வீட்டில் தங்கியிருந்த பழனிசாமி பர்வதம் தம்பதி வெட்டிக்கொலை. வீடு திறந்திருப்பதைக் கண்டு பொதுமக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் வந்து சடலத்தை கைப்பற்றினர். முன்விரோதம் காரணமாக கொலையா, நகை அல்லது பணத்துக்காக கொலையா என காவல்துறையினர் விசாரணை. முதல்வர் ஸ்டாலின் தனது பெயரை மாற்றிக்கொள்ள தயாரா? தமிழில் பெயர் வைக்க வேண்டும் என்றால் தமிழக முதல்வர் பெயரை மாற்றிக்கொண்டு சட்டப்பேரவைக்கு வரட்டும். தேசிய ஒருமைப்பாட்டிற்கு குந்தகம் விளைவித்துக் கொண்டு இருக்கிறார். பட்ஜெட் இலச்சினையில் முதன்மைப்படுத்தியது குறித்து பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. தமிழக முதல்வர், துணை முதல்வர் குறித்து அவதூறு பேசியதாக ரெங்கராஜன் நரசிம்மன் மீது தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் பட்ஜெட் அமைய உள்ளது. தமிழ்நாட்டின் பரவலான வளர்ச்சியை உறுதி செய்யும் பட்ஜெட் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் இஸ்லாமியர்கள் நிறைந்த அலிகார், ஷாஜஹான்பூரில் உள்ள மசூதிகள் தார்பாய்களால் மூடப்பட்டுள்ளன. ஹோலி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் மத மோதல்கள் ஏற்படக்கூடும் என்ற அச்சத்தால் மாநிலம் முழுவதும் காவல்துறையினர் குவிப்பு. சமூக ஊடகங்களில் மத வெறுப்பு பதிவுகள், வதந்திகள் பரவுவதை தடுக்கவும் கண்காணிப்பு. தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டியை திமுக குழு சந்தித்து மார்ச் 22ஆம் தேதி சென்னையில் நடக்கும் தொகுதிகள் மறுசீரமைப்புக்கு எதிரான கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுத்தனர். காங்கிரஸ் தலைமை அனுமதி அளித்தால் கூட்டத்தில் பங்கேற்பதாக ரேவந்த் ரெட்டி பதிலளித்துள்ளார். பக்தர்கள் உணவருந்திய எச்சில் இலையில் அங்க பிரதர்ஷனம் செய்யலாம் என்ற தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. ஐசிசி என்றால் இந்தியன் கிரிக்கெட் போர்டுதான். இந்தியாதான் எல்லாவற்றையும் கட்டளையிடுகிறது. இனி ஒயிட் நோபால் வேண்டாம் என இந்தியா சொன்னால் ஐசிசி எப்படியாவது இந்தியாவுக்காக அதை நிறைவேற்றும் என்று வெஸ்ட் இண்டீஸ் ஜாம்பவான் ஆண்டி ராபர்ட்ஸ் விமர்சனம். சென்னை பனையூரில் உள்ள தாவேக அலுவலகத்தின் முன் பெண் ஒருவர் திடீர் வாக்குவாதம். சிறப்பு குழந்தையான தன் மகனுடன் வந்த பெண்ணை உள்ளே செல்ல நிர்வாகிகள் அனுமதி மறுத்ததாக தகவல். சிறப்பு குழந்தைகள் முன்னேற்றத்துக்கு விஜய் உதவ வேண்டும் என பெண் வலியுறுத்தல். இந்த முடிவை அரசு எடுத்ததற்கு ஏதாவது காரணம் இருக்கும். இது தொடர்பாக எனக்கு வருத்தமோ கவலையோ இல்லை. பொருளாதார ஆய்வறிக்கையில் ரூபாய் குறியீட்டை தமிழக அரசு பயன்படுத்தாதது குறித்து அதனை வடிவமைத்த உதயகுமார் கருத்து. கல்வி, மருத்துவம், சுகாதாரம், சத்துணவு, வாழ்வாதாரம் ஆகியவற்றை மேம்படுத்தும் நோக்கத்தோடு ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்களை அரசுக்கு பரிந்துரைக்க வேண்டும் என மாநில திட்டக்குழு கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். கிருஷ்ணகுமார் என்பவர் மீதான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் உள்நோக்கத்துடன் பொய் வழக்கு பதியப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளதால் சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ரமேஷ் என்பவர் தொடர்ந்த வழக்கில் அருண் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழக மீனவர்களின் பிரச்சினைகள் தொடர்பாக மீனவ சங்க பிரதிநிதிகளுடன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை டில்லியில் சந்தித்தார். இதற்கு முன் மதுரை அரிட்டாப்பட்டி மக்களுடன் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை அண்ணாமலை சந்தித்த பின் அதற்கு நல்ல முடிவு கிடைத்த நிலையில் மீனவ சங்கத்தினருடன் டில்லி விரைந்தார் அண்ணாமலை. நாங்கள் எந்த வகையிலும் டில்லிக்கு அடங்கி போவதும் இல்லை, அடகு வைப்பதும் இல்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் ரகுபதி பதில். மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை திமுகவிடம் கேட்க மாட்டோம் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் உறுதியளித்துள்ளார். புதுச்சேரி பட்ஜெட்டில் புதிதாக 6 மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி. தண்ணீரை அதிகம் பயன்படுத்தாமல் பாட்லிங் மதுபான தொழிற்சாலைகளுக்கு முதல்வர் ரெங்கசாமி அனுமதி. பூரண மதுவிலக்கு என்றால் முதல் ஆதரவு, ஆனால் அது முடியாது என்றும் புதிய மதுபான தொழிற்சாலைகளால் 5000 பேருக்கு வேலை கிடைக்கும் என்றும் முதல்வர் ரெங்கசாமி அறிவிப்பு. தமிழ்நாட்டில் சமையல் எரிவாயு நிறுவனங்கள் ஹிந்தியில் மட்டுமே வாடிக்கையாளர் சேவை வழங்குவதாக பாமக தலைவர் அன்புமணி கண்டனம்.
தேசிய அளவில் பின்பற்றுவதை தொடருவதே கூட்டாட்சி என்று ரூபாய் குறியீடு மாற்றப்பட்டது குறித்து பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. தாவிகாவில் தென்சென்னை மேற்கு மாவட்ட செயலாளராக விஜயின் உதவியாளர் ராஜேந்திரனின் மகன் சபரிநாதன் நியமனம். கடும் போட்டிக்கு மத்தியில் சபரிநாதன் மாவட்ட செயலாளராக அறிவிப்பு. தாவேக மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கையை 120 140 உயர்த்த அக்கட்சி முடிவு செய்துள்ளது. இன்று 6வது கட்டமாக 19 மாவட்ட செயலாளர்களை அக்கட்சியின் தலைவர் விஜய் நியமித்துள்ளார். தமிழக அரசின் 2025-26 ஆண்டு பட்ஜெட் நாளை தாக்கலாக உள்ள நிலையில் சென்னை மாநகராட்சியில் 100 இடங்களிலும் மற்ற 24 மாநகராட்சியில் 48 இடங்களிலும் 137 நகராட்சிகளில் 274 இடங்களிலும் பேரூராட்சியில் 425 இடங்களிலும் என தமிழகம் முழுவதும் மொத்தம் 936 இடங்களில் நேரலையில் ஒளிபரப்ப தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. மீண்டும் சென்னை அணிக்கு திரும்பியது மகிழ்ச்சி அளிக்கிறது. தல தோனியை பார்க்கவே மிகுந்த ஆவலோடு காத்திருக்கிறேன் என்று சிஎஸ்கே வீரர் ஜடேஜா தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் சிறப்பான முன்னெடுப்பை மேற்கொண்டுள்ளார் என்று தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி பாராட்டு. நடக்கப் போவது தொகுதி மறுசீரமைப்பு அல்ல, தென் மாநிலங்களின் தொகுதிகளை குறைக்கும் நடவடிக்கை என்று தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி விமர்சித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் நெருப்பூரில் யானை வேட்டையாடப்பட்டு எரிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக வனத்துறையின் விசாரணை அறிக்கைகளில் முரண்பாடுகள் உள்ளன என்று சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. 2017 ஆண்டு 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சிவகுமார், பிரபு, தாமரை செல்வன், வேடப்பன் ஆகிய 4 பேருக்கும் இரட்டை ஆயுள் தண்டனையும் தலா 2000 ரூபாய் அபராதமும் விதித்து சேலம் போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு. நாகை அருகே வாய்க்கால் புதரில் அழுகிய நிலையில் பெண்ணின் எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டது. கொலை செய்யப்பட்டு தூக்கி வீசப்பட்டாரா என போலீசார் விசாரணை. இமயத்தின் சிகரத்தின் உயரத்தை விட பெரும் புகழ் தந்த இளையராஜா என்று லண்டனில் சிம்போனி இசையை வெற்றிகரமாக அரங்கேற்றியதாக இளையராஜாவுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ புகழாரம். தமிழகத்தில் மதுபான கொள்முதல் மூலம் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்துள்ளது என டாஸ்மாக் ஆலைகளில் நடந்த சோதனை தொடர்பாக அமலாக்கத்துறை விளக்கம். புதுச்சேரியில் பெண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் ஆபாச புகைப்படங்கள், வீடியோக்கள் மற்றும் குறுஞ்செய்தி அனுப்பிய கிறிஸ்தவ மதபோதகரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடந்துள்ளது ரெய்டில் கிடைத்த ஆவணங்கள் மூலம் அம்பலம். தமிழகத்தின் டாஸ்மாகில் பாட்டிலுக்கு 10 முதல் 30 ரூபாய் வரை வசூலித்ததும், குறிப்பிட்ட சில நிறுவனங்களின் மதுபானங்களை அதிகமாக கொள்முதல் செய்ததும் கண்டுபிடிப்பு. ஜிஎஸ்டி மற்றும் பான் எண் இல்லாமல் பார்களுக்கு உரிமம் வழங்கப்பட்டதும் தெரியவந்துள்ளது என அமலாக்கத்துறை பகீர் அறிக்கை. முதல்வர் ஸ்டாலின் அழைப்பை ஏற்று தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக மார்ச் 22ஆம் தேதி நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்பதாக பஞ்சாப் கட்சியான சிரோமணி அகாலி தளம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் எஸ்என்ஜே, கால்ஸ், அகாட், எஸ்ஏஐஎஃப்எல் அண்ட் சிவா ஆகிய மதுபான ஆலைகள் தேவி பாட்டில்ஸ், கிறிஸ்டால் பாட்டில்ஸ், ஜிஎல்ஆர் ஹோல்டிங் ஆகியவற்றுடன் இணைந்து நிதி முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளது தெரியவந்துள்ளது. டாஸ்மாக் உயரதிகாரிகளின் நெருக்கமானவர்களுக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் உயரதிகாரிகள் மதுபான நிறுவனங்கள் இடையே நேரடி தொடர்பு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்று அமலாக்கத்துறை அறிவித்துள்ளது.